அப்ப என்ன தனியா சார்ட்டர்ட் பிளைட்ல கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி. இது ஒரு கேள்வியா சொல்லு. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க இல்லையா, அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வியே நான் கேட்கிறேன். அது எப்படி விமர்சனமாகும்? எப்படி விமர்சனமாகும்? அது அவர் விருப்பம். நீங்க அது அவர் விருப்பம். நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்க அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன். அதை பேசுறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்ல. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது இவ்வளவு பேர் இவ்வளவு காலம் யாரா பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை. அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நடத்துறீங்க? நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான். அவனுக்கு போய் காசை கொடுக்க ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாசம் 5000 கொடுக்குறேன்றா. அதையே 1.5 மாசமா பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதே. எனக்கு அவன் பசிக்காத, அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தா. அதை பத்தி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா.